வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX crude oil ஈவினிங் செஷனில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நைமெக்ஸ் மார்க்கெட்டோட 1 மணி கேண்டில் ஸ்டிக் சார்ட். சில நேரத்தில் நம்ம நைமெக்ஸ் மார்க்கெட்டை ரெஃபர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 கோடுகள் வரைஞ்சிருக்கிறோம். சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனும் தான் 3500 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே காட்டுறேன். 3500 3520 இந்த மிட் ரேஞ்சில் தான் இந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் ரொம்ப தடுமாறிட்டுருக்கு. இந்த 2 லைனு தான் அந்த ரேஞ்சை குறிக்குது. சரிங்களா? அதனால தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட கன்சால்டேஷன் நடந்தது இந்த வாரம் ஃபுல்லாக. இறுதியாக நேற்று மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட 3600 குறிக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் மேலே போகாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு இந்த ஈவினிங் செஷனில். இப்போ காலையில் இப்போ என்ன பண்ணலான்னா, காலையிலேருந்து நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையும் இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இதில் வந்து நிறைய ட்ரெண்ட் சேனல்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் 3565 ஓப்பன் ஆகி மேலே போக முயற்சி செஞ்சு அது நேற்று ஹை பக்கமாக போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம தொடர் சரிவை கொடுத்து 3510 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3500 520 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கடந்த இந்த வாரம் ஃபுல்லாக பல தடவை போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதை எதை குறிக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த லெவலில் குறிக்குது. ஸோ இப்போ இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த லெவல் ஃபுல்லாகவே இதை வந்து ஒரு பை ஜோனாக எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமே தவிர இந்த இடத்துல வேறு எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3500 வரைக்கும் பை பண்ணி 490 இல்லை அதுக்கும் கீழே நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதை எப்படி ஈஸியாக சுலபமாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த அப் ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கோம். இதை வந்து இந்த ரெட் கலர் லைனை பாருங்கள். இந்த லைன் வரைக்கும் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஒப்பிட்டு கொஞ்சம் மார்க்கெட் தடுமாற்றத்தில் தான் இருக்குது. ஏன்னா கடைசி சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டைரக்ஷன் தெரியாமல் ஒரே குழப்பத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை ஈஸியாக சுலபமாக இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பர்பிள் கலர் லைன் இருக்குது. மார்க்கெட்டுடைய பையிங் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் பொசிஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த 2 பர்பிள் லைனை மார்க்கெட் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பர்பிள் லைனை பிரேக் பண்ணுறப்ப தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது ஒரு விதமாக மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணுற ஏரியா. இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் மார்க்கெட்டோட ஃபுல் ஸ்விங்கை பிடிக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க்கான இடமா தெரியுது. சரிங்களா? இந்த 2 ரெட் கலர் லைனையும் உடச்சிட்டு ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுதுன்னு அர்த்தம். இந்த பர்பிள் லைனை உடச்சிட்டு மேலே போகணும். இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களும் இதே மாதிரி கோடுகள் வரைஞ்சி என்ன பண்ணலாம், இதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். என்றைக்குமே மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறப்ப ட்ரெண்ட் லைன்ஸ் ட்ரெண்ட் சேனல்ஸ் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.